ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சாரங்கி புக்ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் 11th லெசன் பார்ப்போமா. லெசன் நேம் என்ன தெரியுமா? புட்டே. புட்டேனா கார்ன். வாங்க லெசனுக்குள்ள போலாம். நீனா கே நானா பாஜார் கயே. நீனானா ஒரு குழந்தையோட பேரு. கே நானா அவங்களுடைய தாத்தா பாஜார் கயே, மார்க்கெட் போனாங்க, கடைக்கு போனாங்க. கடைக்கு போயிட்டு வந்து போய் என்ன வாங்கினான்னு பார்ப்போமா. நானா खूब सारे புட்டே லாயே. அப்படின்னா நானா தாத்தா நிறைய கால் நிறைய சோளம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை வச்சு இப்ப என்ன பண்ண போறாங்க பார்க்கலாமா. நானே நீனா கேளியே புட்டே போனே. அப்படின்னா தாத்தா நீனாக்காக புட்டேனா கார்ன் சோளத்தை வாட்டினாரு. அடுப்புல பத்த வச்சு அதை அப்படி டோஸ்ட் பண்ணி அதுல லெமன் போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்ல. அதை அப்படி பண்ணி கொடுக்குறாரு. தாத்தா நீனாக்கு கொடுக்குறாரு. நீனானே ஜி பர்கர் புட்டே காய். நீனா ஜி பர்கர்னா நிறைய மனசு நிறைய. நம்ம சில சாப்பாடுலாம் சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும், ஆசையா இருக்கும், வயிறு நிறைஞ்சிடும். ஆனா மனசு கேட்காது, சாப்பிடணும். அந்த மனசு போதும் சொல்ற அளவுக்கு அது சாப்பிட்டாலாம். அதுதான் ஜி பர்கர் புட்டே காய் அர்த்தம். நீனா கி நானினே புட்டே உபாலே. நீனாக்கி நானினா நீனாவோட பாட்டி புட்டே கார்ன் சோளத்தை உபாலேனா பாயில் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? தாத்தா என்ன பண்ணாரு? அதை டோஸ்ட் பண்ணி கொடுத்தாரு. பாட்டி என்ன பண்றாங்க? அதை பாயில் பண்ணி கொடுக்குறாங்க. அது கார்னை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா, அதனால பாட்டி இந்த ஸ்டைல செஞ்சு கொடுக்குறாங்க. நானா ஒரு நானினே ஜி பர்கர் புட்டே காய். அப்படின்னா தாத்தாவும் பாட்டியும் ஜி பர்கர் என்ன சொன்னேன் ஒரு சில சாப்பாடுலாம் சாப்பிட்ட வயிறு நிறைஞ்சிடும். ஆனா மனசு இன்னும் சாப்பிடுன்னு சொல்லும். அந்த மனசு போதும் சொல்ற அளவுக்கு அவங்க தாத்தாவும் பாட்டியும் சாப்பிட்டாங்க. ஜி பர்கர்னா அதான் அர்த்தம். நீனானே ஃபிர் கியா கியா. நீனா அப்புறம் என்ன செஞ்சா? ஃபிர்னா அப்புறம் என்ன செஞ்சா, கியா கியானா என்ன செஞ்சா. ஆகே கி கஹானி பனாயியே. அப்படின்னா இதுக்கப்புறம் கதையை நீங்களே எழுதுங்க. அப்படி பாஷாமே சொன்னாங்கன்னா உங்க பாஷையில உங்களோட லாங்குவேஜ்ல நீங்க சொல்லுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. வாங்க இதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். नीना के नाना बाजार गए, नाना खूब सारे भुट्टे लाए. नाना ने नीना के लिए भुट्टे भूने. नीना ने जी भरकर भुट्टे खाए. नीना के नानी ने भुट्टे उबाले. नाना और नानी ने जी भरकर भुट्टे खाए. नीना ने फिर क्या किया? आगे की कहानी बनाइए और अपनी भाषा में सुनाइए. இந்த கதையை நீங்களே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அதாவது நீனா தாத்தா ஜூஸ் பண்ணி கொடுத்தாரு, பாட்டி பாயில் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து நீனா என்ன பண்ணிருப்பா அங்கத நீங்க உங்க இதுல சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப வாங்க இந்த புக் பேக் பார்க்கலாம். பிரஷ்னோக்கே உத்தர் லிக்கிய. பிரஷ்னோனா क्वेश्चन, உத்தர்னா ஆன்சர், லிக்கியனா எழுதுங்க அர்த்தம். இஸ் கஹானி மே கौन कौन है. அப்படின்னா இந்த கதையில இந்த ஸ்டோரியில யார் யார் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. யார் யார் இருக்கா? நீனா, நானா, நானி. நீனா கே நானா பாஜார் சே கியா லாயே. நீனாவோட நானா தாத்தா பாஜார்னா மார்க்கெட், கடையில இருந்து என்ன வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு கேக்குறாங்க. நீனா கே நானா பாஜார் சே புட்டே லாயே. அப்படின்னா நீனாவோட தாத்தா கடையில இருந்து புட்டே கார்ன் சோளம் கொண்டு வந்தாரு. செகண்ட் ரோமன்ல என்னென்ன சாப்பாடை எப்படி எப்படி சாப்பிடுவீங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. வாங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஆப் கின் கின் வஸ்துவோं को भून कर खाते हैं. आपना நீங்க வஸ்துவனா என்னென்ன சாப்பாடு திங்ஸ பூன்கர் இப்படி டோஸ்ட் பண்ணி சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்காங்க. கதையில ஏற்கனவே புட்டோ கார்ன் சோளம் சொல்லியிருக்கோம். இப்ப ரெண்டு இது சொல்லலாம் பார்ப்போம். ஒண்ணு பாப்பட். பாப்பட்னா அப்பளம், இங்கிலீஷ்ல பப்பட். ஓகே, அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு. ரொட்டி நம்ம தவாலையும் டோஸ்ட் பண்ணுவோம், அடுப்புலையும் டோஸ்ட் பண்ணுவோம். சோ रोटी, चपाती, रोटी. सेकेंड क्वेश्चन என்னன்னா आप किन किन वस्तुओं को उबाल कर खाते हैं. उबाल करना बॉईल பண்ணி. आप किन किन वस्तुओं को நீங்க என்னென்ன திங்ஸ் उबाल कर बॉईल பண்ணி சாப்பிடுவீங்கன்னு கேக்குறாங்க. என்னென்ன சாப்பிடுவோம்? ஆலு, பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, அண்டா, முட்டை, எக். இதெல்லாம் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணுவோம்? பாயில் பண்ணி சாப்பிடுவோம். कौन कौन सी वस्तुएं तलकर खाई जाती है. அப்படின்னா எந்தெந்த பொருளை நீங்க பொரிச்சு சாப்பிடுவீங்கன்னு கேக்குறாங்க. எந்தெந்த பொருள் நம்ம சாப்பிடுவோம்? பூரியை சாப்பிடுவோம், எல்லாருக்கும் பிடிக்கும்ல பூரி. பூரி சாப்பிடுவோம். அப்புறம் அப்பளத்தை பொரிச்சு எடுப்பாங்க இல்லையா. कौन कौन सी वस्तुएं कच्ची खाई जाती है. कौन कौन सी वस्तु என்னென்ன சாப்பாடை கச்சினா ரா அப்படியே சாப்பிடுறது, எடுத்தோமா கழுவுனோமா சாப்பிட்டோமா அப்படிங்கிறது என்னென்ன சாப்பிடுவீங்கன்னு கேக்குறாங்க. ஒண்ணு காஜர், கேரட், இங்கிலீஷ்லயும் கேரட் தான். அடுத்தது என்னது?
கீரா அப்படின்னா குக்கும்பர், வெள்ளரிக்காய் அப்படியே நம்ம சாப்பிடலாம். தோல் கழுவி தோல் சீவி அப்படியே நம்ம சாப்பிடலாம். இப்போ வாங்க இந்த லெசனோட மீனிங்ஸ் பார்க்கலாம். நானா மார்ஜினல் கிராண்ட்ஃபாதர், தாத்தா. நானி மார்ஜினல் கிராண்ட்மதர், பாட்டி. புட்டே சோளம், கார்ன். பூனே வாட்டு, டோஸ்ட். உபாலே வேக வைப்பது, பாயில். கஹானி கதை, ஸ்டோரி. பாஷா மொழி, லாங்குவேஜ். அவ்வளவுதான், லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த லெசன் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அங்க நான் வந்து ரிப்ளை பண்றேன். வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ so much for watching my video. Bye bye.